வணக்கம் பிரியமானவர்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆம், தேவன் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கட்டும். இங்கு இந்த நேரம் நான் இந்த விசுவாசத்தின் நிகழ்வுக்கு உங்களை வரவேற்க விரும்புகிறேன். இந்த 7 வாசல்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேமினுடைய இந்த 7 ஆசீர்வாதமான கதவுகள் உங்க வாழ்க்கை மீது தேவனுடைய பதில்களை இந்த கொண்டு வரும்படியாக ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கதவின் அருகே இந்த விசுவாசத்தினுடைய ஜெபமானதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் இந்த மிக நிச்சயமாய் உங்களுக்கு இந்த அழைப்பை நான் கொடுத்தது போல யாழ் வாசல் அருகே இந்த ஜெபமானது செய்யப்பட்டது. இப்படியாக எருசலேமுக்குள்ளாக இந்த செழிப்பு நுழைகிறதாய். ஆம், வர்த்தகங்கள், வியாபாரிகள், இந்த கப்பல்களில் இருந்து வரக்கூடிய காரியங்கள் எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கணும். இந்த வாசல் வழியாய் தான் பிரவேசிக்க வேண்டும். அப்படியாதான் யாழ் வாசலானது இந்த இடத்தில் இருந்தது. இந்த செழிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும்படியாக இந்த ஜெபத்தை நாம் செய்தோம். அதே விசுவாசத்தில் இது 2வது ஞாயிற்றுக்கிழமையாய் இங்கு குப்பை மேட்டு வாசலிலே உங்களை இந்த தேவனுடைய வல்லமையிலே ஆசீர்வாதமாய் மாற பாரசிட்டு குப்பை மேட்டு வாசலிலே எப்படி இந்த ஆசீர்வாதமானது எங்களுக்கு கிடைக்கும்? ஆம், நீங்க யார்? இந்த உலகத்தின் குப்பைகளை போல எண்ணப்படுகிறவராய் இந்த இருக்கீங்களோ? புறக்கணிக்கப்பட்டவராய், கைவிடப்பட்டவராய், தோற்கடிக்கப்பட்டவராய், அல்லது பல அவமானங்களை சந்திக்கிற ஒருவராய் தேவன் உங்களை மீட்டு அவருடைய வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்ற அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியாதாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த ஜெபத்தை செய்ய போகிறோம். மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஏதேனும் குப்பையான காரியங்கள் இருக்குன்னா தேவன் அதையும் நீக்கி உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தின் சிறப்பான கூட்டத்திலே வரவேற்கப்படுகிறதே. தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க வரும்போது இப்படியான விசுவாசத்தினுடைய தட்டையும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த 7 வாசல்களுடைய ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையின் மீது நீங்க பெறும்படியாக இந்த தொடர்ச்சங்களை ஜெபத்தில் எங்களோடு இணையும்படியாக தேவன் உங்க வாழ்க்கையை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கை மீது நிஜமாகும்படியாக இதை விசுவாசத்தினுடைய ஆவியிலே ஒரு அருமையான சாட்சியை பாருங்கள். பிற்பாடு இன்னும் பல காரியங்களை பேச உங்களோடு இணைந்திருப்பேன். எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் 100 தடவைக்கு மேலே இருக்கும். நான் சுட்டு அவருடைய உயிர் எடுக்க பார்த்தேன். அந்த சேரி பகுதியில் என்னை பார்த்த ஒரு நபர் அப்படியே சொன்னாங்க, அங்கே வசிக்கிறவங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி இருக்கீங்க. நான் அப்படியா அந்த சேரி பகுதிக்கு பொறுப்பான ஒருத்தனாக மாறினேன். அந்த இடத்துல நிறைய தவறுகள், சட்டவிரோதமான செயல்கள் செய்யப்படும். அப்படியே நான் அந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் போது போலீஸ் என்னை தேடினாங்க. அப்படியா நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அந்த சேரி பகுதியில் போலீஸுடைய தேடல் வந்தது. என்னை போலீஸ் கைது பண்ணாங்க. அப்படியா 78 வருஷம் நான் சிறைச்சாலை காவல் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி எனக்கு தீர்ப்பு சொன்னாங்க. 15 ஆண்டு காலம் நான் அப்படியா ஒரே ஒரு அறையில் 15 வருஷம் அந்த அறையில் பூட்டப்பட்டு இருந்தேன். எங்கேயும் வெளியே என்னை அனுப்பாமல். அந்த நேரம் தான் யூனிவர்சல் ஆலயத்துடைய சிறைச்சாலை குழு அங்கே வந்திருந்தாங்க. அப்படியா எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ அந்த இடத்துல நான் அந்த செய்தியை நல்லா கூர்ந்து கவனித்தேன். நான் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டேன். நான் அங்கே சிறைச்சாலையில் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் 2012ஆம் ஆண்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சிறைச்சாலையில் அத்தனை வருட காலம் நான் இருந்தது. ஏறத்தாழ இன்னும் 13 வருட காலம் கூடுதலாக எனக்கு ரொம்ப நாள், அதான் நித்திய வாழ்க்கை அங்கன்ற மாதிரி தான் நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலைன்னா அப்படி தான் இருந்திருக்கும். நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். பிற்பாடு நான் அங்கே துணையாளராக உயர்த்தப்பட்டேன். ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி அங்கே கைதிகள் பொதுவாக இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்கள போதகர் சொல்லுவாங்க. என்ன அவங்க போதகர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே நான் சிறைச்சாலையில் ஒரு இளம் வாலிபனை பார்த்தேன். அந்த வாலிபன் நான் கவனிச்சுட்டு இருந்த வாலிபன் உதவி செய்தேன். அவன் தன்னுடைய தாயினிடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்தான். அவங்க தான் இப்போது என்னுடைய மனைவியாக இருக்கிறார். நான் அவருடைய குணாதிசயத்தை பார்த்தேன். எனக்கு அதை பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், இவர் தேவனுடைய மனுஷன், என்னுடைய பையனுக்கு உதவி செய்கிறாருன்னு. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது.
நான் நினைச்சேன் நான் தேவனுடைய மனுஷனை தான் நேசிச்சு திருமணம் செஞ்சுக்கணும்னு. அது என்னுடைய கனவா இருந்தது. டிசம்பர் 15ஆம் தேதி நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த சிறைச்சாலையினுடைய நுழைவாயிலுக்கு அங்கே வந்தபோது ஒருத்தர் அப்படியா தலை எட்டி என்னை பார்த்ததை நான் கவனித்தேன். இவங்க தான். 7 மாசங்கள் ஒன்னா இருந்த பிறகு நாங்க முடிவெடுத்தோம் திருமணம் செஞ்சுக்கணும்னு. சிறைச்சாலை விட்டு நான் வெளியே வந்தபோது நான் போதையை நிறுத்திடுவேன் நினச்சேன். ஆனால் உண்மையில் நான் நினச்ச மாதிரி அப்படியே நடக்கலை. அதிர்ச்சிக்குரிய விதத்தில் எல்லாமே தலைகீழாக மாறியது. நான் சாப்பிடாம கூட அதிகமாக போதை எடுத்துக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போ யோசித்தேன், சிறைச்சாலையில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? அது ஒரு சோகமான கதை தான். உண்மையில் நான் நிஜமாக மாறவே இல்லை. உண்மையில் என்னை சுற்றி இருந்த எல்லோருக்குமே நான் உண்மையாக மாறினது போல ஒரு தோற்றத்தை தான் காமிச்சிருக்கேன். நான் உண்மையாக வஞ்சிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வெளிவேஷக்காரனாக தான் வாழ்ந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் உண்மையில் கடைபிடிக்கல. நான் கடைபிடிக்காத ஒன்று இன்னொருத்தருக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். எந்த அளவுக்கு அது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட முடியும்? உள்ளே நான் எப்படி இருந்தனோ வெளியே வந்த உடனே நான் போதைக்கு அடிமையானேன். ஒரு தோல்வியை தொடர்ந்து இன்னொரு தோல்வி. என்னுடைய போதையினுடைய அடி ஆழத்துக்கு மூழ்கி நான் தோற்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு வர வரைக்கும் நான் என் வாழ்க்கையை பார்த்த ஒரு நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது போல என்னுடைய இளவரசன் ஒரு மிருகத்தை போல மாறினார். லூசியானா கொக்கைன் பயன்படுத்தினா வருஷத்துக்கு 365 நாளும். நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். லூசியானோ அந்த சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு போதகரை போல அழைக்கப்பட்டார். ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீ தேவனுடைய மனுஷனா இருந்த, நீ அங்க மக்களை விடுதலையாக்கி இருக்கு. நான் சொன்னது அவருக்கு பிடிக்கல, அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் அந்த அளவு கோபமானார், என்னை அடிக்க வந்தார். பயங்கரமான தாக்குதலாக இருந்தது. மிக மோசமான ஒரு நிலைமையாக மாறியது. நீங்கள் பார்க்கும்போது அந்த சமயத்தில் நான் அவருடைய முகத்தை தாக்கி இப்படி தான் காயப்படுத்தியிருந்தேன். நான் நேசிப்பதா சொன்ன பெண்ணுடைய முகத்தை இப்படி தான் ஆக்கியிருந்தேன். இந்த மாதிரி என்னை அவர் அடிச்சுட்டு போன நாள் தான் என் வாழ்க்கையிலேயே மோசமான நாள். நான் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டேன். என்னால் எதையுமே பார்க்க முடியல. ஒரு கண்ணு எனக்கு பயங்கரமாக வீங்கி இருந்தது. என்னுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருந்தது. நான் பல வருஷம் அப்படியே சிறைச்சாலையில் இருந்து தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல நான் இன்னும் அதிகமாக போதையில் என்னை கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய முக ஜாடை இப்படி தான் மாறியது. நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனாலும் அவங்க இன்னும் தேவனுடைய திட்டத்தில் இந்த நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆலயத்தில் ஒரு குழு இருந்தது, அதாவது மக்களை சென்று சந்திக்கிற குழு. அந்த சந்திப்பு குழு இடத்துல என் மனைவி பேசி அந்த குழுவினரை வீட்டுக்கு வரவேற்றிருந்தாங்க. அந்த குழுவினர் வீட்டுக்கு அவங்க ஒரு சவாலின் இடத்துல வைத்தாங்க. அப்படியா அந்த நேரம் இந்த வசனத்தை அவங்க எனக்கு வாசித்தாங்க. நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்ற வசனத்தை வாசித்தாங்க. என்னுடைய தலை மீது அவங்களுடைய தலையை வைத்து இப்படி ஒரு ஜபம் செய்தான். அந்த ஜபத்தின் பிற்பாடு அவருக்குள்ள இருந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்குள் வந்ததை போல நான் உணர்ந்தேன். முன்பு மாதிரி நான் போதை எடுத்துக்கல. நான் போதை பயன்படுத்துறது நிறுத்தினேன். அப்படி நான் மீறி பயன்படுத்தினாலும் முன்ன மாதிரியான அந்த விருப்பம் எனக்கு இனியே இல்லை. நான் அழுதேன். மே 16ஆம் தேதி நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன். 2 வார்த்தை போதகர் பீடத்து மேலே பிரசங்கம் பண்ணார். இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த வசனத்தை இங்கே உங்களுக்கு காமிக்கலாமா? தயவு செய்து. இதோ இங்கே தான் அந்த வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிற்சியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தை என்னுடைய சிந்தையில் ஒழித்து கொண்டு இருந்தது. நான் வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் என் வீட்டை நான் போதைப் பொருள் வச்சுருந்தேன். ஆனால் நான் ஒருபோதை இதை இனி பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஆனாலும் கூட ஏதோ ஒன்று விட்டுவிட மாதிரி ஏதாவது குறையாக இருந்தது. இன்னும் மிக முக்கியமான ஒன்று, இன்னைக்கு அதனுடைய பதில் எனக்கு தெரிந்தது. மிக முக்கியமான ஒன்று தான் மனம் திரும்புதல். ஒருத்தர் அந்த மனம் திரும்புதலுடைய முறையை கடந்து செல்லும்போது தான் மீண்டும் பிறந்த ஒருவராய் மாறுகிறார். சிறைச்சாலை அடுத்த ஞானஸ்தானம் உண்மையான மனம் திரும்புதலுடைய ஞானஸ்தானம் கிடையாது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஆழ பதிந்ததுனால இப்போ நான் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் இந்த முறை இது வித்தியாசமான ஒன்று. நான் தண்ணிலிருந்து வெளியே வரும்போது தீர்மானத்தோட வெளியே வந்த உண்மைதான், நிஜம். எல்லாமே புதிதாய் மாறியது. புதிய தன்மை எனக்குள்ள ஏற்பட ஆரம்பித்தது. புதிய வாழ்க்கை, தேவனுடைய காரியங்கள் மேலே நான் தாகமுள்ளவனாக மாறினேன்.
தேவனை தேடுவதில் இன்னும் ஆழமாக மூழ்க ஆரம்பித்தேன், அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்தது. மன்னிச்சுங்க. தேவன் எப்பொழுது என்னோட பேசினார், அவருடைய குரல் எனக்குள்ள மிக பலமாய் ஒலித்தது. நான் இனியும் நடிக்க விரும்பல, அந்த முகமூடி அணிந்த ஒருவனாக இருக்க விரும்பல. இனியும் நான் அப்படியான ஒரு குஷ்டரோகியாய் இருக்க விரும்பலை. ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது நிஜமாக்கப்பட. நான் வாசித்த அந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரின் வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தை. நான் பீடத்து மேலே ஏறி சென்றேன். பரிசுத்த ஆவிக்காக நான் என்னுடைய தியாகத்தை அர்ப்பணித்து 3வது 2வது முதல் படி அப்படி நான் கீழந்து மேலே செல்லும் போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே படியேறினேன். எப்படிப்பட்ட ஒரு நபரை நான் பீடத்து மேலே அர்ப்பணிக்கிறோனோ இனி ஒருபோதும் நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க விரும்பல. வெளியே போய் நான் அதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு விஷயந்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் ஒரு கூட்டமானது அந்த இடத்துல நடைபெற்றது. பிஷப் குளோடோமீர் அந்த கூட்டம் எடுத்தார். நான் தீர்மானத்தோடு சொல்கிறேன், ஆண்டவரே, நான் இதே போல் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எனக்கு உம்முடைய ஆவி தேவை அப்படின்ற தீர்மானத்தோடு நான் இருந்தேன். அந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவி என் மீது இறங்கி வந்தார். அந்த நேரம் தொடங்கி என் வாழ்க்கை மீண்டும் ஒருபோதும் அதே போல இல்லை. இன்றைக்கு என் ஆத்மாவினுடைய முழு பலத்தோடு என்னால் சொல்ல முடியும், அவர் பரிசுத்த ஆவி எனக்குள் வாசம் செய்கிறார். இப்ப இது உண்மை. இவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இன்னைக்கு இவர் தேவனுடைய மனுஷன். தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு நான் அப்படியே சிறைச்சாலைக்கு சென்று குடும்பத்தாரிடம் சென்று குடும்பத்தாருக்கு சொல்றேன், தேவன் என்ன செய்ய முடியும் என்று. இனிமேலும் அப்படி அல்ல. உங்க மோசமான மூர்க்கமாக இருந்த ஒரு நபர் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் பெற்ற ஒருவராக இருக்கிறார். அந்த நாள் பிற்பாடுன்னா அவருடைய கண்களை பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவராகவும் வித்தியாசம் உள்ளவராகவும் இருந்தார். இன்றைக்கு நான் இவரை பார்க்கும் பொழுது நானும் நம்ப ஆரம்பித்தேன். என எனக்குள்ளாக இந்த மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் விசுவாசித்தேன். மாற்றான் தகப்பனுடைய சாட்சி என்னையும் மாற்றியது. உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது தண்ணீர் ஞானஸ்தானத்திலிருந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு? 5 வருட காலம் சிறைச்சாலைக்குள்ள நான் இருந்தபோது தேவனுடைய பிரசனத்தில் அந்த காலகட்டம் 15 நாள் நான் வெளியே வந்து ஞானஸ்தானம் பெற்ற காலகட்டத்தோடு ஒப்பிடப்பட முடியவே முடியாது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நான் பெற்ற பிற்பாடு, அதாவது தேவனுடைய ஆவிக்காய் ஒருத்தர் உண்மையாக மனம் திருங்கும்போது, ஒருத்தர் தேவனுடைய ஆவிக்காய் மனம் திருங்கும்போது, அவர் தேவனுடைய ஆவியை பெறாதிருப்பது சாத்தியமற்ற காரியம். உண்மையான மனம் திரும்புதல் பிற்பாடு தேவன் ஆவி கிடைக்காதிருப்பது கூடாத காரியம். மெய்யான மனம் திரும்புதல் இருக்கும் தருணம் கர்த்தர் கண்டிப்பாய் பதில் கொடுக்கிறார் என்பதற்கு நான் இன்றைக்கு உண்மையான சாட்சி. இந்த வசனம் என் வாழ்க்கையில் உண்மையாக்கப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். எனவே மக்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்தை தவறவிடாதீர்கள். தேவன் உங்க வாழ்க்கையின் மீது உள்ள எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற்ற அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள இளைஞராக. இங்கு தேவனுடைய வார்த்தை ஒரு ஆர்வமானதை இந்த இடத்துல எனக்கு கொடுத்தது. இந்த வார்த்தையை நான் படித்த பொழுது உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 55 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைக்கும், அதில் முளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படிக்கு வாய்க்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இப்படியாக இந்த தன்னுடைய வேலையை நிறைவேற்றும்படியான நோக்கத்தோடு புறப்படுகிறதா இந்த இடத்துல இருக்கிறது. நீங்க தேவனுடைய வார்த்தையை யார் தியானிக்கிறவராய் இருப்பீங்களோ, இந்த வார்த்தையை படிக்கிறவராய் இருக்கீங்களோ, தேவன் அவர் வாக்களித்த காரியமானது என்னவாக இருக்கிறதோ, யார் ஒருவர் கீழ்ப்படுகிறாங்களோ, யார் ஒரு உண்மை தன்மையானவராக இருக்காங்களோ, யார் ஒரு தேவன் விருப்பத்தை செய்கிறவராக இருக்காங்களோ, யார் ஒரு தேவனுடைய வழிகளிலே அவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒருவராக இந்த இடத்துல இருக்கிறார்களோ, இந்த வார்த்தை அவர்களது வாழ்க்கையிலே நிஜமாக்கப்படும்படி, குறிப்பா இந்த வாரத்திலே நான் இந்த திங்கட்கிழமை தவறாக சொல்லலாம் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தையை கொண்டு சத்தியத்தை கை கொள்கிற நீதியுள்ள ஜாதிகளுக்காய் வாசல்களை திறவுங்க. இதான் தேவன் செய்ய விரும்புறேன்.
நீங்க அவருடைய வார்த்தையை கவனிக்கிற ஒருவரா இருப்பீங்கன்னா, அவருடைய வழிகளில் உங்க வாழ்க்கையை வாழ்கிறவரா இருப்பீங்கன்னா, அவர் உங்களுக்கான வாசல்களை திறக்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும் தேவன் உதவி செய்ய விரும்புகிறவரா இருக்கார். எனவே உங்க பிரச்சனையானது என்ன, உங்களுடைய சூழ்நிலையானது என்ன, சொர்ந்து போகாதீங்க மக்களே. உங்களுடைய தலையானது நீங்க இந்த இடத்துல குனிய வேண்டாம். மிக நிச்சயம் அவமானத்திலே, வலியிலே நீங்க எத்தனை பேர் இந்த இடத்துல அப்படியான ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க எத்தனை பேர் அப்படியாக ஒருவர் இந்த இடத்துல இனியும் எனக்கு செய்ய வேறு வாய்ப்பானதில்லை, வழியானதில்லை என்று நம்பிக்கை இழந்தவரா இருக்கீங்க? தேவன் வாய் நின்று புறப்பட்ட வார்த்தை அதனுடைய வேலையை முடிக்காமல் அவரிடத்தில் அது வெறுமையாய் திரும்புவதில்லை. அது தன் வேலையை நிறைவேற்றுகிறதா இந்த இடத்துல இருக்கிறது. அதே போலதான் தேவன் அவர் உங்களுக்கும் இந்த வார்த்தை கொடுத்திருக்கார். அவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கை மீது பலனை, பதிலை, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படி அனுமதி கொடுங்கள். தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற வாய்ப்பானது கொடு. நீங்க யார், கணவனோ, மனைவியோ, மகனோ, மகளோ, பிள்ளைகளோ, யார் இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல பார்க்கிறவரா இருந்தாலும் நீங்க உங்க இடத்துல சொல்றோம். உங்களுடைய சூழ்நிலைகள் மற்ற மக்கள் சொல்லியிருக்கலாம், இது மாறாது, நடக்காது, முடியாது, இது பொய். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பமுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க அவருக்கு அனுமதி கொடுக்க தயாரா இருக்கீங்களா? நீங்க அனுமதி கொடுக்க தயாரா இருக்கீங்கன்னா, இன்றும் இந்த நாளும் தேவன் அவர் கரத்தை உங்களுக்காக விரிவாக விரித்து காத்து கொண்டிருக்கிறார். உங்களை அணைத்துக் கொள்ள, உங்களுக்கான பதில்களை கொடுக்க. இந்த விசுவாசத்தில் தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும் மக்களே. உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்க மீது அறிக்கிறதுக்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சியும் இந்த பாருங்க. இந்த சாட்சிக்கு பாடி இணைந்திருக்கலாம். தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாக, உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியாக இந்த ஜெபத்தை ஒன்று சேர்ந்து செய்யலாம். சுய அழிவு தான் மனித குலத்துக்கு ஏற்படுற முக்கிய அழிவா இருக்கு. நான் இந்த மாதிரியாக தான் 28 வருஷமா ஆலயத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். விசுவாசம் எனக்கு கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகளை தந்தது. என்னால யோசிக்க முடியாதது கூட நான் கைப்பற்றினேன். இன்னைக்கு நான் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்மணியா இருக்கேன். எனக்கு சொந்த வீடானது இருக்கு. இவை எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்தார். எனக்கு மேலும் 2 கம்பெனியானது இருக்கு. இருந்தாலும் அங்கதான் நான் தவறு செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய விசுவாசத்தை நான் சரீரபூர்வமான ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு பயன்படுத்தினேன். இருந்தாலும் எனக்குள்ளாக இருந்த வெறுமையை அந்த பணத்தினால போக்க முடியல. நான் மேற்கொண்ட பயணங்கள், என்னுடைய காருகள், அழகான இடங்கள் எதுவுமே எனக்குள்ள இருந்த வெறுமையை நிவர்த்தி செய்யல. இந்த காரணத்தினாலதான் நான் என்னுடைய கார் எடுப்பேன், வேகமா தெருக்கல்ல ஓட்டுவேன். அதன் மூலமா நான் மறிக்கலாம்னு நினைச்சேன். நான் பரிசுத்த ஆவியானவரை முன்னாடி வைக்காத காரணத்தினால தவறான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சேன், தவறான தீர்மானங்களை எடுக்க ஆரம்பிச்சேன். அதுல ஒண்ணுதான் என்னுடைய திருமணம். என்னுடைய முதல் திருமணம் நிலைச்சு நிக்கல. அதுல பலவிதமான கஷ்டங்கள், சோதனைகள், எல்லாம் அதிர்ச்சியா இருந்தது. மறுபடியும் 2வது முறையும் நான் தவறான திருமணத்தை தேர்ந்தெடுத்தேன். நான் 2வது முறை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அது முதல் திருமணத்தை காட்டிலும் மிகவும் கொடுமையானதா இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ளாக தான் இருந்தேன். இன்னொருத்தரை சந்திச்சேன், அவரையும் திருமணம் செய்ய முயற்சி செய்தேன். இருந்தாலுமே நான் இன்னும் வெறுமையான நபரா தான் இருந்தேன். எனக்குள்ள உற்சாகம் இல்ல, சந்தோஷம் இல்ல. நான் மன அழுத்தத்துக்கு உள்ளான, இன்னும் சொல்ல போனா மறிக்க விரும்பினேன். இந்த மாதிரியாக தான் எனக்குள்ள இருந்த வெறுமைக்கான பதில்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதன் காரணமாக தான் நான் தாயாகணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் தாயானா எனக்குள்ள இருக்கிற இந்த வெறுமையை போக்கிடலாம்னு நினைச்சேன். அதனால நான் கர்ப்பம் தரித்தேன். இருந்தாலும் 8 வாரம் கர்ப்பமா இருக்கிற நிலையில எனக்கு கரு களைஞ்சு போச்சு. நான் எனக்குள்ள சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை உருவாக்குறதுக்காக செஞ்ச காரியம் இன்னும் எனக்கு அதிக பாதிப்பையும் கஷ்டத்தையும் கொடுத்தது. அது எனக்குள்ள வலியை கொடுத்தது. அந்த வலியில நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்குள்ள சோகமும் வருத்தமும் அதிகமா இருந்ததை நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தேவன் மீது கூட கோபமானது வந்தது. நான் அப்ப சொல்லியிருந்தேன், தேவனே, உங்களுடைய வார்த்தையில நான் கவனம் செலுத்த விரும்புறேன். நீங்க சொன்ன மாதிரி யாரெல்லாம் விசுவாசத்தோட உங்க இடத்துல கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க எதையும் செய்வீங்கன்னு, நீங்க இதை தான் கொடுப்பீங்கன்னு எதுவும் தனிப்பட்ட முறையில சொல்லல. நான் இதை கேட்க விரும்புறேன். சரீரபூர்வமானது எல்லாவற்றையும் பெறக்கூடிய நபரா இருந்தும் கூட எனக்குள்ள இருக்கிற இந்த வெறுமைய, இந்த வெறுமையான எண்ணத்தை போக்குறதுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலையேன்னு நான் கேட்டேன். அந்த தருணத்துல எனக்குள்ள இருந்த வெறுமை, வருத்தம் எல்லாமே உள்ள இருந்து வெளியே வந்தது. நான் தேவனிடத்துல என்னுடைய வருத்தத்தோட பேசினேன். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் நான் தேவனை அறியாதவளா இருந்தது போல இருந்தது. இருப்பினும் தேவன் இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலைகளை என்னை கடந்து போக வச்சிருக்காருன்னா, இந்த சூழ்நிலைகள் தான் என்னை உண்மையாகவே பலப்படுத்திச்சு. எனக்குள்ள இருந்த பலத்தை வெளிப்படுத்துச்சு. அதன் மூலமா நான் புரிந்து கொண்டேன்,
எனக்குள்ள இருந்த வெறுமைத்தன்மையானது பரிசுத்த ஆவி இல்லாததுனாலதான். அந்த தருணம் நான் உண்மையாகவே எதிர்ப்படைஞ்சேன். தேவனுடைய வார்த்தையை எதிர்த்தது போல முன்பு போல இல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லங்கிறத எதிர்ப்ப நான் உருவாக்கி கொண்டேன். என்னை ஒவ்வொரு நாளும் வாட்டி கொண்டிருக்கிற இந்த வெறுமைய பார்த்து நான் எதிர்ப்படைஞ்சேன். உண்மையை சொல்லணும்னா நான் எவ்வளவு நாளுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்க முடியும்? பிஷப் மசேதோ இதை குறித்து பேசும் பொழுது எனக்குள்ளாக உண்மையாகவே இதை எதிர்ப்ப உருவாக்குச்சு. அவர் சொன்னாரு, நீங்க இந்த இடத்துல அமைதியா இருக்காதீங்க, உங்க வாய்களை திறந்து பேசுங்க, கூக்குரல் இடுங்க, அவரிடத்துல கேளுங்க, அவரை தேடுங்கன்னு சொன்னாரு. அந்த தருணம் நான் தேவனிடத்துல பேசினேன். தேவனே, இங்க பாருங்க, நான் எவ்வளவா கைப்பற்றி இருக்கேன். என்னுடைய சரீரபூர்வமான வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் இது நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாருங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன். ஆனா உள்ளார உடைக்கப்பட்டவளா இருக்கேன். எனக்கு 20 வயது ஆகுது. எனக்கு சிறு வயதா இருக்கும் பொழுதே என்னுடைய தந்தை எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்காக போராடினாரு. இனிமேலும் என்னுடைய இருதயம் விரும்புகிற காரியத்துக்காக நான் போராட விரும்பல, ஆனா உங்களுக்காக நான் போராட விரும்புறேன். என்னை முழுமையா உடைத்து அருளுங்க, என்னை முழுமையா ஏற்றுக்கோங்கன்னு நான் ஜபிச்சேன். முழுமையா என்னை உடைங்க ஆண்டவரேன்னு நான் சொன்னேன். என்னை புதிதா உருவாக்குங்க, எனக்குள்ள உங்க பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வேணும்னு நான் சொன்னேன். அவர் இல்லாம என்னால இது எதையுமே செஞ்சிருக்க முடியாது. அதன் பிற்பாடு நான் கூட்டத்துல கலந்து கொண்ட பிற்பாடு நான் போதகர் இடத்துல சென்று பேசியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன், பாஸ்டர் நான் இப்பவே ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன், இப்பவே. அதன் பிற்பாடு பாஸ்டர் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. அவர் தண்ணீரை என் மீதாக ஊற்றினாரு, எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. நான் அந்த இடத்தை விட்டு போகும்போது மிகவும் சந்தோஷமா போனேன். இதுதான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நெடுநாளா என்கிட்ட இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாரு. அதன் பிற்பாடு 2023 இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. இது உண்மையாகவே வித்தியாசமான இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியா இருக்கும். இதுவரை நான் செஞ்ச இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தது போல இல்ல. இனிமேலும் என்னுடைய கவனம் குழந்தைகள் மீது கிடையாது. ஏன்னா நான் அதை ஏற்கனவே இழந்துட்டேன், சந்தோஷத்தை இழந்துட்டேன், என்னுடைய சமாதானத்தை இழந்துட்டேன், என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு அனைத்தையும் நான் இழந்துட்டேன். என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். நான் இனிமேலும் போராடக்கூடிய ஒரே விஷயமா இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் பரிசுத்த ஆவியானவருக்காக தான் போராடினேன். என்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. நான் பீடத்து மீது சென்றிருக்கும் போது நான் பீடத்தை தொட்டு சொன்ன, தேவனே இப்ப எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு, இப்ப நீங்க மட்டும்தான். நான் அந்த தருணம் பரிசுத்தாவி இல்லாம இருந்தேன். நான் பீடத்திலிருந்து இறங்கி போகும்போது வித்தியாசத்தை உணர்ந்தேன். ஜூலை 19ஆம் தேதி நான் பீடத்து மீது சென்றிருந்தேன். 20ஆம் தேதி நான் மருத்துவர் இடத்துக்கு சென்றிருக்கும் பொழுது என்னுடைய கருப்பையில கட்டிகள் இருக்கத நான் கண்டடைந்தேன். நான் அழுதுகிட்டே கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் தனியா அழுதுகிட்டு இருந்தேன். அந்த தருணம் நான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசுவே, பிஷப் மசீது சொன்னது போலவே உங்களை அபிஷேகம் பண்றது ஆண்டவர் தான். ஆண்டவராகிய இயேசுவே, நீங்க என்ன அபிஷேகம் பண்ணலன்னா பரிசுத்த ஆவியானவரை நான் இப்ப பெற்றுக்கொள்ளனா இதுதான் என்னுடைய முடிவா இருக்கும். அந்த தருணம் நான் ரொம்பவும் பதட்டமா இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே தவறா போய்கொண்டிருந்தது. அந்த தருணத்துல நான் குறைவா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நான் எதிர்பார்த்த அந்த நபர் பரிசுத்த ஆவியானவர் அந்த தருணத்துல என் மீதாக வந்தாரு. ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக கொடுத்தாரு. எனக்குள்ளாக இருந்த பயம், பதட்டம், நான் எல்லா நேரமும் பயப்படுவேன். எல்லாமே அந்த பதற்றம், அந்த படபடப்பு, சோகம், வருத்தம் எல்லாமே என்னை விட்டு மறைஞ்சிருச்சு. அந்த தருணத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்தை நான் ரொம்பவும் பலமா உணர்ந்தேன். நான் அழுத நிறுத்தினேன். நான் அந்த தருணத்துல இருந்து சிரிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நிஜமாகவா, உண்மையாகவா நீங்க இங்க இருக்கீங்களா? என் தேவனே, நான் அவரை துதிக்க ஆரம்பிச்சேன். நன்றின்னு சொன்னேன். இது சொல்ல முடியாத அளவுக்கு அடங்காத சந்தோஷமா இருந்தது. அதுல இருந்து அந்த சந்தோஷத்தை நான் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றுகிட்டு இருக்கேன். சில நேரத்துல மக்கள் சாட்சியில கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை எனக்கு நினைவுபடுத்தியது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன்னு. இதுதான் அந்த சந்தோஷம். இப்ப அதை நான் நேரடியா பார்த்தேன்.
தேவன் என் மீதாக இருக்காரு, என்னால இன்னமும் நம்ப முடியல தேவனேன்னு நான் சொன்னேன். மேலும் எனக்கு இப்பதான் பிறந்தா மாதிரி இருக்கு. அதன் பிற்பாடு 23ஆம் தேதி காலையில ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன். அதன் பிற்பாடு நான் கழிவறையை பயன்படுத்தின அந்த கழிவுல எல்லா விதமான கட்டிகளும் எனக்கு வெளியேறிச்சு. என்ன பரிசோதனை செஞ்சு பார்த்த அந்த மருத்துவரை நான் திரும்ப சென்று சந்திச்சேன். 27ஆம் தேதி நான் மறுபடியும் சோதனையை மேற்கொண்டேன். நான் சொன்னேன், டாக்டர் எனக்குள்ளாக இருந்த அந்த கட்டிகள் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அவர் சொன்னாரு, அப்படியா, சரி நம்ம பரிசோதிச்சு பார்க்கலான்னு சொன்னாரு. என்னுடைய மருத்துவ அனுபவத்துல இந்த மாதிரி ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால இதை பரிசோதிச்சு பார்க்கலான்னு சொன்னாரு. அவர் பரிசோதனை மேற்கொண்ட பிற்பாடு அவர் சொன்னாரு, நீங்க உண்மையாகவே குணமாக்கப்பட்டிருக்கீங்க, எந்த விதமான கட்டிகளும் இனிமேலும் உங்க கருவுல கிடையாது, எல்லாமே வெளியேறிடுச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு, உங்களோட கருப்பை சரியான அளவுல இருக்கு, எல்லாமே ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு இனிமேலும் என்னோட திருமணத்துல பிளவு கிடையாது, நான் டைவர்ஸ் ஏற்படுத்தி கொள்ளல. என்னுடைய 3வது திருமணம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன், எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கணவரை கொடுத்ததுக்காக. அவரும் கூட விசுவாசத்துல இருக்காரு. நாங்க ஒரே விசுவாசத்துல தேவனை வணங்குறோம். இன்னைக்கு வெளிப்புறத்துல இருந்து வர சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் முன்பாக இருந்த உறவுல வெளியிருந்து சந்தோஷத்தை எதிர்பார்ப்பேன், அதன் மூலமா நான் உள்ள நிரப்பப்பட்டவளா இருக்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாக என்ன இருக்கோ அது என்னோட வெளிப்புறத்துல வெளிப்படுது. என்னை சுத்தி இருக்கிறவங்க, எனக்கு நெருக்கமா இருக்கிறவங்க எல்லோருக்குமே நான் உண்மையை சொல்லணும்னா, ஒருவேளை தேவன் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ எல்லாவற்றையும் எடுக்கணும்னு நினைச்சாருன்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படியே ரொம்பவும் சந்தோஷமா இருப்பேன். இது எப்படின்னா, பிஷப் ரெனாட்டோ முன்னாடி சிறப்பு நிகழ்ச்சியில சொன்னது போலதான், நாம விசுவாசிச்சோன்னா இந்த சேர்கள்ல நாம உட்காந்து சாட்சிகளை கொடுப்போம்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல நான் இந்த இடத்துல இருப்பேன்னு. இந்த முக்கியமான தருணத்துல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் பதிவு செஞ்சுக்க விரும்புறேன். தேவன் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த மக்களுக்கு இந்த உதவியானதை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, வித்தியாசமான இடத்தில் ஏற்படுத்தும் உம்முடைய பதில்களானது இவர்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த இடத்தில் வரட்டும். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் மாறாத தேவன் தான். ஆம், நீர் அதி அற்புதமான தேவனாய் இன்றும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிற யார் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ இந்த வார்த்தையானது ஒருபொழுதும் இடத்தில் வெறுமையாய் திரும்புவதில்லை என்பதை புரிந்து கொள்ளும்படி உம்முடைய வார்த்தையிலே வாக்களிக்கப்பட்ட ஒவ்வொரு பதில்களையும் பெறட்டும். யார் திருமணத்திற்காக, தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய வியாபாரத்திற்காய், தன்னுடைய செழிப்பிற்காய், தன்னுடைய குணமாக்குதலுக்காய், விடுதலைக்காய் என்று பல பதில்களை எதிர்பார்க்கிறவராய் இடத்தில் இருக்கிறார்கள், அவர்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு பதிலும் உம்முடைய கைகளில் இருந்து வரட்டும். இந்த மக்களுடைய வாழ்க்கையை கைகளில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேவன் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம் சித்தம் நிறைவேற்றப்படட்டும். தேவனே, உம்முடைய பதிலானது இவர்களது வாழ்க்கையின் மீது வெளிப்படுத்தப்படட்டும். இந்த மக்களை, இந்த மக்களுடைய வாழ்க்கையின் வழிகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்கள் இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது நிஜமாக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவனுடைய வார்த்தை ஒருபொழுதும் பொய்யானது கிடையாது. அது தன்னுடைய வேலையை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அனுமதி கொடுங்க. தேவன் அவருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையிலும் நிஜமாக்கும்படியாக மறக்காதீர்கள். நாளை காலை 9:30 மணி கூட்டத்தில் எங்களோடு இணைந்திருங்க. இந்த 2வது வாசலுடைய ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில் நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக புறக்கணிக்கப்பட்டவராய், இந்த உலகத்தின் எல்லாவற்றிலும் ஒதுக்கப்பட்டவராய் நீங்க இருக்கீங்கன்னா தேவன் சொன்னார், நான் அப்படியானவர்களை உயர்த்துவேன், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் விதத்தில் அமர பண்ணும்படியாக தேவன் அது உங்களுக்காக செய்யட்டும். அனுமதி கொடுங்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படுவதாய் இயேசுவின் பெயராலே.